அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இறையச்சம் பாகம் 6, யூசுப் நபியும் அவர்களுடைய படிப்பினையும். அதாவது இன்றைய காலத்தில் வழிகேட்டில் வீழ்வதற்கான வாய்ப்புகள் மிக விசாலமாக கொட்டி கிடக்கின்றது. சைத்தானின் ஆதிக்கம் மிக அதிகமாக கைவோங்கி இருக்கின்றன. குறிப்பாக தனித்து இருக்கும்போது பாவங்களில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான சிந்தனைகளை சைத்தான் அடிக்கடி தூண்டுவான். அப்போது அல்லாஹ்வை அஞ்சி சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த படிப்பினை யூசுப் நபி வாழ்வில் நமக்கு ஏராளமாக இருக்கிறது. எப்படி என்கிறீர்களா? நபி யூசுப் அவர்களை வளர்த்த மன்னனின் மனைவியே அவரை தவறான செயலுக்கு அழைக்கிறார். அரண்மனை மாளிகையில் யாரும் இல்லாத தருணம், ஒருவேளை தவறு இழைத்தாலும் யாருக்கும் எந்த சந்தேகம் வருவதற்கும் வாய்ப்பில்லை. இருப்பினும் நபி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார். எப்படி? அவனிடம் உதவி தேடினார்கள். மனிதன் எனும் அடிப்படையில் மனதில் கெட்ட சலனம் ஏற்படும் போது படைத்தவன் அருளால் தம்மை காப்பாற்றி கொண்டார்கள். எவளது வீட்டில் அவர் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானார். வாசல்களையும் அடைத்து வா என்றார். அதற்கு அவர், யாரே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனே என் இறைவன். எனக்கு அழகிய தங்குமிடத்தை அவன் தந்திருக்கிறான். அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார். அதற்கு அவள், அவரை நாடினால் அவரும் அவளை நாடிவிட்டார். அல்லாஹ்வின் சான்றை மட்டும் அவர் பார்த்திராவிட்டால் தவறு இழுத்து இருப்பார். இவ்வாறே அவரை விட்டும் தீமையும் வெட்கக்கேடான செயலையும் நாம் அகற்றினோம். அவர் தேர்வு செய்யப்பட்ட நமது அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் யூசுப், அதாவது 12வது அத்தியாயத்தில் 23, 24 ஆகிய வசனங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நவீன தொடர்பு சாதனங்களும் இணையதள பயன்பாடுகளும் பெருகிவிட்ட இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாத வகையில் பல்வேறு அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் மூலம் மகரமாக இல்லாதவர்களுடன் மணிக்கணக்காக காமை அரட்டை அடித்துக்கொண்டு ஒழுக்க நெறிகளை துறந்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம், 4 சுவருக்குள் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறையச்சம் இல்லாததான் அதற்கு காரணம். இம்மாதிரியான மக்கள் அனைவரும் திருந்திக் கொள்வதற்கு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நமக்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம செயல்பட்டு தெளிவாக விளங்கி செயல்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.